ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்துட்ருக்கோம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில். அதில் டைப் 5ல் பார்ட் 1 பார்ப்போம் வாங்க. ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 10 நாட்களும் ஒரு பெண் 6 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செய்த பிறகு பெண் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த ஆண் எத்தனை நாட்கள் செய்வார்? ஓகேவா? ஆண் வந்து 10 நாளில் ஒரு வேலை செய்கிறாரு, பெண் 6 நாள் செய்கிறாங்க. இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் செய்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஆண் கூட்டல் பெண் ஈக்குவல் டு 1 நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி சமுக்கு ஈக்குவல் டு 1 எடுத்துங்க. 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 3 நாள் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்போனா அவங்களோட ஒரு நாள் வேலை 10, 3/10ன்னு போட்டுறோம். ஓகேவா? அப்போனா 3/6. ஓகேவா? 3 நாள் 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் யார் போகிறா? பெண் வந்து பெய்கிறா. ஓகேவா? மிச்சம் இருக்க வேலையை யார் பார்க்குறா? ஆண் பார்க்குறாங்க. அந்த மிச்சம் இருக்க வேலையை ஆணை வந்து ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? ஆண் இருக்க இடத்துல ப்ளஸ் எக்ஸ் போட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். இப்படி தான் எழுதிக்கணும். ஓகேவா? கொஷினை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆண் 10 நாள், பெண் 6 நாள் வேலை பார்ப்பாங்க ஒரு வேலையை. இருவரும் சேர்ந்து 3 நாள் வேலை பார்க்குறாங்க. பார்த்த பிறகு பெண் சென்று பேர் ஆண் எத்தனை நாள் பார்ப்பாங்கன்னு கேட்குறாங்க மீதி வேலையை. அப்போனா 3 + x / 10 + 3/6 = 1 வரும். 3 16 நீங்கள் அடிச்சிங்கன்னா 3 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? 3 + x / 10 + 1/2 = 1 வரும். திருப்பி வந்து 10க்கு 2க்கும் எல்சிஎம் எடுங்க. ஆன்சர் வந்து 10 வரும். இப்போ கீழே பேஸ் வந்து 10. இது 2 10 ஆக்கணும்னா 5 தடவை பெருக்கணும். அப்புறம் மேலே 5ஆல் பெருக்கிங்க. 5/10ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ 3 + x + 5 / 10 = 1ன்னு போடலாம். 5 3 ஆட் பண்ணிங்க. 8 + x / 10 = 1. இந்த இடத்துல நான் டிவைடில் இருக்கா, இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும். 1 × 10 10 ஆகிடும். ஓகேவா? அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் +8 இருக்கிறது வந்து அந்த பக்கம் போனால் -8 ஆகிடும். x = 2. மீதி வேலையை ஆண் 2 நாட்களில் முடிப்பாங்க. மீதி வேலையை ஆண் எத்தனை நாள் முடிப்பாங்க? 2 நாட்களில் முடிப்பாங்க. இது மட்டும் நீங்கள் எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? இந்த சம்மில் போட்டு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 2வது கணக்கு பார்ப்போம். ABC என்ற 3 மனிதர்கள் ஒரு வேலையை தனித்தனியே 10, 15, 30 நாட்கள் முடிக்கிறார்கள். ஏயும் பியும் 3 நாட்கள் சேர்ந்து வேலை பார்த்துவிட்டு ஏ விலகிவிட சி சேர்ந்து கொள்கிறார். ஓகேவா? மீதம் உள்ள வேலையை பியும் சியும் எத்தனை நாட்கள் முடிப்பார்? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏபிசி 3 பேராக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஏவும் பியும் 3 நாள் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஏ விலகி சி வந்து சேர்றார். ஓகேவா? இதான் கான்செப்ட். மீதம் உள்ள வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஏ வந்து 3/10 நாள் வேலை பார்த்துட்டாங்க. பி வந்து 3 நாள் அவங்களோட சேர்ந்து வேலை பார்த்தாங்க. ப்ளஸ் மிச்ச நாள் வந்து எக்ஸோட சேர்ந்து சியோட சேர்ந்து வேலை பார்த்தாங்களா, அதுதான் அந்த x/15. சி வந்து பியோட சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னா அது x/30. ஓகேவா? இப்போ இதை அப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். நீங்கள் இதை மட்டும் எழுத கற்றுக்குங்க. அதனால தான் நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். சாரி. ஓகேவா? கொஷின்லேருந்து இதை மட்டும் எடுத்து எழுதுனீங்கன்னு வச்சுக்கலாம் போதும். ஓகேவா? இப்போ என்ன சொன்னேன்? எப்போதுமே 3 = 1 போட்டுருமா? ஆண் ப்ளஸ் பெண் = 1 போட்டோமா? அதுமாதிரி 3 பேர் கொடுத்துட்டு A + B + C = 1. அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3/10 3 + x/15 x/30. இப்போ இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 30 வந்து பேஸ் வரும். மேலே எல்லாத்தையும் மாற்றுங்க. எத்தனை டைம்ஸ் வருதோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேலே இது 9 வரும். 6 + 2x வரும். இந்த 2 வந்து இந்த ரெண்டுத்துக்குமே காமன். ஓகேவா? அப்படின்னா 2 3s are 6, 2 × x 2xன்னு வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்படியே ஆட் பண்ணுங்கள். 9 + 6 + 2x + x / 30 = 1. இதை நம்ம ஆட் பண்ணிங்கன்னா 15 + 3x / 30 = 1. இந்த 30 இந்த பக்கம் போச்சுன்னா 1ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள். 30 × 1 30 ஆகிடும். 3x = 30 - 15. 13ல் 15 போயிட்டுனா 50 வரும். ஓகேவா? 30ல் 50 போயிட்டுனா 15 வரும். x = 15/3. எக்ஸ் வந்து 15/3 வந்துடும். ஓகேவா? இங்கே இடத்துல மல்டிப்ளை இருக்குது. இந்த பக்கம் தான் டிவைட் ஆகிடும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ 5 நாட்கள்னு வந்துடும். அப்போ மீதமுள்ள வேலையை பி மற்றும் சி வந்து 5 நாட்களில் முடிச்சுருவாங்க. மீதமுள்ள வேலையை பியும் சியும் 5 நாட்கள் முடிச்சுருவாங்க. ஓகேவா? இதை மட்டும் எழுத கற்றுங்க. இந்த மாதிரி சம் வந்தால் எல்லாரும் ஆட் பண்ணி = 1 வச்சு தான் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஹோம்ஒர்க் சம் 2 கொடுத்துருக்கா, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஆன்சர் கீழே கொடுத்துருக்கா, அதை செக் பண்ணிங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களும் பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களும் செய்வார். பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்துவிட்டு விலகுகிறார் எனில் ஏ மட்டும் மீதி உள்ள வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? ஓகேவா? ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களும் பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களும் செய்வார். பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்துவிட்டு விலகுகிறார் எனில் ஏ மட்டும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 5 நாட்கள், பி 5 நாட்கள், சி 6 நாட்கள், டி 8 நாட்கள். ஓகேவா? 2வது சம் பார்ப்போம். ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை செய்கின்றனர். ஏ 12 நாட்கள் அவ்வேலையை முடிக்க முடியும். பி ஆனவர் அதே வேலையை 20 நாட்கள் முடிக்க முடியுமா? ஏ பி இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ அவரை விட்டு சென்று விடுகிறார். மீதி வேலையை பி எத்தனை நாட்கள் முடிப்பார்?
ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை செய்கிறாங்க. ஏ 12 நாட்கள் அவ்வேலையை செய்து முடிக்க முடியும். பி ஆனவர் அதே வேலை 20 நாட்கள் செய்து முடிக்க முடியும். ஏ பி இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ அவரை விட்டு சென்று விடுகிறார். மீதி வேலையை பி எத்தனை நாட்கள் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 9 நாட்கள், பி 10 நாட்கள், சி 12 நாட்கள், டி 17 நாட்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் சி வரும் 6 நாட்கள், செகண்டுக்கு ஆன்சர் சி வரும் 12 நாட்கள். நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டுக்கு 6 நாட்கள் ஆன்சர், செகண்டுக்கு 12 நாட்கள் ஆன்சர் போட்டு பாருங்கள் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.